இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த வேளையில கூடி வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் அன்போடு கூட நான் வாழ்த்துகிறேன். இந்த மாதத்தின் கடைசி நாள்ல நம்ம வந்திருக்கிறோம். இந்த மாதம் முழுவதும் நம்மை நம் தகப்பன் கண்ணின் மணி போல பாதுகாத்து இன்றைக்கும் இந்த மாதத்துல நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தின்படி எத்தனையோ வனாந்திரத்தை நம் பலருடைய வாழ்க்கையில அவர் ஏதேனாக மாற்றி இருக்கிறார். ஒருவேளை இன்னும் அந்த ஏதேனை நீங்க பார்க்கலனா, நிச்சயமாய் அவர் கொடுத்த வாக்குத்தத்தம் அது மாறாதது. உங்களுடைய வனாந்தரமான வாழ்க்கை அது ஏதேனாக மாறுகிறது என்பதில் சந்தேகமில்லை. அவர் கர்த்தர் சியோனுக்கு ஆறுதல் செய்வார். அவர் அதன் பாழான ஸ்தலங்களை எல்லாம் தேறுதல் அடையச் செய்து அதன் வனாந்திரத்தை ஏதேனை போலவும் அதன் அவாந்திர வெளியை கர்த்தரின் தோட்டத்தை போலவும் ஆக்குவார். சந்தோஷமும் மகிழ்ச்சியும் துதியும் கீத சத்தமும் அதில் உண்டாயிருக்கும். நிச்சயமாக உங்க எல்லாருடைய வாழ்க்கையிலும் அந்த ஏதேனை கொடுக்கும்படியாகத்தான் தேவன் சித்தம் வைத்திருக்கிறார். இந்த மாதத்திலேயும் பலருடைய வாழ்க்கையில அப்படிப்பட்ட காரியங்களை நீங்க அனுபவிச்சிருப்பீங்க. நிறைய பேருடைய வாழ்க்கையில இந்த மாதத்துல அவங்க வாழ்க்கையில இருந்த வனாந்திரங்கள் மாறினத நான் பார்க்கிறேன். இன்னமும் கர்த்தர் அதை நமக்காக அந்த வாக்கு தத்தம் ஒரு நாளும் அது ஒளிந்து போகாது. நிச்சயம் அந்த வார்த்தைகள் நிறைவேறியே தீரும். இன்றைக்கும் நம்ம முழு இருதயத்தோடு நம்ம அவருக்கு நன்றி செலுத்தும்படியாக நம்ம இருதயத்தை அவருக்கு திறந்து ஒரே ஒரு ஸ்டான்ஸா எத்தனை நன்மைகளை அவர் செய்திருக்கிறார் அதை நினைத்து அந்த ஒரு ஸ்டான்ஸாவை படிக்கிற இந்த மாதம் முழுவதும் நம்ம எவ்வளவு அழகா நம்மளை பாதுகாத்து நம்மை நடத்தி இருக்கிறார். அவருக்கு நன்றி செலுத்தும் விதமாக எல்லோருக்கும் தெரிந்த பாடல் தான், அந்த தெரிந்த வரிகள் தான் நான் பாடுறேன். நீங்களும் மனதின் ஆழத்திலிருந்து நீங்க அவருக்கு நன்றி சொல்லுங்க. இந்த புதிய மாதம் நமக்கு புதிய கிருபைகளை தருகிற மாதமாக நிச்சயம் இருக்கும் என்பதில் சந்தேகமில்லை. இந்த நுயிருள்ள நாட்களெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவேன். இந்த நுயிருள்ள நாட்களெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவேன். ராஜா நீ செய்த நன்மைகளை எண்ணியே துதித்திடுவேன். ராஜா நீ செய்த நன்மைகளை எண்ணியே துதித்திடுவேன். ஆராதனை உமக்கே, 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 ஆராதனை உமக்கே. எந்தன் கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. எந்தன் கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. இன்னும் ஒரு முறை, இந்த உயிருள்ள நாட்கள் எல்லாம் உம்மை புகழ்ந்து பாடுவேன். அவர் செய்த நன்மைகள் எல்லாத்தையும் அப்படியே உங்க கண்ணுக்கு முன்னாடி கொண்டு வந்து இருதயத்தின் ஆழத்தில் இருந்து இந்த வேளையில நீங்க நன்றி செலுத்த தொடங்குங்க. அந்த நன்றி அது மிகப்பெரிய நன்மைகளை கொண்டு வருகிற ஒரு காரியமா இருக்கிறது. அவரை துதிக்கிறதும்
அவருடைய வாசல்களுக்குள்ளே நாம் துதியோடு பிரவேசிக்க வேண்டுமாம். இந்த நாளிலும் இந்த புது மாதத்துல நம்ம பிரவேசிக்க போகிறோம். அவரை துதிக்கிற துதியோடு அவருடைய வாசல்களுக்குள் நாம் பிரவேசிக்கும்படியாக உங்க இருதயத்தின் ஆழத்தில் இருந்து இதுவரைக்கும் அவர் செய்த நன்மைகளை நினைத்து அந்த வரிகளை நீங்க தொடர்ந்து நீங்க பாடுங்க. இந்த உயிருள்ள நாட்களெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவேன். இந்த உயிருள்ள நாட்களெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவேன். ராஜா நீர் செய்த நன்மைகளை எண்ணியே துதித்திடுவேன். ராஜா நீர் செய்த நன்மைகளை எண்ணியே துதித்திடுவேன். ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. நல்ல தகப்பனே, இந்த மாதம் முழுவதும், இந்த வருடத்தின் 6 மாதங்கள், பாதி வருஷத்தை நாங்க கடக்க எங்களுக்கு நீங்க கிருபை கொடுத்தீங்கப்பா. எங்க குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவரையும் நீர் கண்ணின் மணி போல பாதுகாத்தீரப்பா. எங்களையும் எங்களுக்கு உண்டான எல்லாவற்றையும் நீர் வேலையடைத்து பாதுகாக்கிறதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. எத்தனையோ ஆசீர்வாதங்கள், எத்தனையோ நன்மைகள், எத்தனையோ உயர்வுகள், எத்தனையோ ஆபத்துகளிலிருந்து எங்களை பாதுகாத்த அந்த தருணங்கள், இதெல்லாவற்றையும் நினைத்து மனதின் ஆழத்திலிருந்து இந்த நாளிலே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். வருஷத்தை உம்முடைய நன்மையினால் முடிசூட்டுகிறீர். உம்முடைய பாதைகள் எல்லாம் நெய்யாய் பொழிகிறது என்று சொல்லி பார்க்கிறோம். அப்பா, உம்முடைய நன்மைகளினால் எங்களை இந்த வருஷம் நீர் முடிசூட்டுகிற வருஷமாய் இருக்கிறபடியினால் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நன்மை உண்டாகும் என்று சொல்லி எங்களுக்கு வாக்கு கொடுத்தீரே அப்பா. இந்த புது மாதத்திலும் ஆண்டவரே அப்பா, நன்மைகளுக்கு மேல நன்மைகளை உம்முடைய பிள்ளைகள் காண செய்கிறதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. அப்பா, இந்த நாளிலும் இங்க கூடி வந்திருக்கிற நாங்கள் எல்லோரும் ஒன்றிணைந்து ஒரு மனதோடு நாங்கள் உமக்கு நன்றி பலிகளை ஏறெடுக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, இந்த உலகத்தையே படைத்த எங்கள் தகப்பன், சர்வ வல்லமையுள்ள தேவன், எங்களை சகல சத்தியத்திற்குள்ளும் எங்களை வழிநடத்தி அப்பா, எங்களை இன்றைக்கும் ஒரு மிகப்பெரிய வெளிச்சத்துக்குள்ளே, ஒரு சமாதானத்துக்குள்ளே நீங்க கொண்டு வந்திருக்கிறீங்கப்பா. அந்த கிருபைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். மீதியான நேரத்தை உடைய கரங்களிலே நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். வழி நடத்தும், ஆளுகை செய்யும் இயேசுவின் மூலம் கேட்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். இந்த 6 மாதங்கள் கிருபையாய் நம்மை தேவன் காத்து வழி நடத்தி எத்தனையோ விதமான கண்ணிகளுக்கு நம்மை தப்புவித்து வழிநடத்தின நம் தேவனுக்கு நன்றி செலுத்தி கொண்டே இருப்போம். இந்த புதிய மாதம் நிச்சயமாய் நமக்கு ஆசீர்வாதமானதா இருக்கும். இன்றைக்கு கூட நம்ம நேற்று கவனம், நம்ம போக்கஸ் எங்க இருக்கிறோம்? முதலாவது அந்த ஏவாளுடைய போக்கஸ் தான் மாறுச்சு பாவத்திற்குள்ள விழுகிறதற்கு முன்பதாக. இப்போ நம்ம பொதுவா என்ன சொல்றோம்? பாவம்னு கேட்ட உடனே நமக்கு ஒரு பெரிய லிஸ்ட் நம்ம மைண்டுக்கு வருது. கோபம், எரிச்சல், இச்சை, பொறாமை, பொய், வெறுப்பு, மன்னியாத தன்மை, ஆணவம், அகம்பாவம், இது எல்லாம் ஒரு பெரிய லிஸ்ட் நமக்கு வருது. இது எல்லாமே பாவம்தான். ஆனா ஒவ்வொரு பாவத்துக்கு பின்பாகவும் ஒரு பயம் இருக்கிறது அப்படிங்கிறத இன்றைக்கு தியானிக்க போகிறோம். மனிதன் ஏன் பாவம் செய்றான், ஏன் அவனுக்குள்ள இந்த நேச்சர் உள்ள வந்தது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம்னா, ஒவ்வொரு பாவத்திற்கு பின்பாகவும் பயம் இருக்குது. அப்போ இந்த பயத்துக்கு ஒரே தீர்வு என்ன அப்படின்னா, அவருடைய பூரணமான அன்பை நாம் உணர்ந்து கொள்வது மாத்திரமே. இப்போ சில வார்த்தைகள், வசனங்கள் எல்லாம் தியானிக்கும் பொழுது இது உங்களுக்கு இன்னும் ஆழமா புரிய ஆரம்பிக்கும். இப்போ எல்லா பாவத்துக்கும் ரூட், எவ்ரி சின் ஹாஸ் அ ரூட். என்ன அப்படின்னா ஃபியர்.
இப்போ வாசிக்கலாம். ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். ஆதியாகமம் 3:10. அதற்கு அவள், நான் தேவருடைய சத்தத்தை தோட்டத்திலே கேட்டு, நான் நிர்வாணியால் இருப்பதனால் பயந்து ஒளிந்து கொண்டேன் என்றான். இங்க ஆதாம் சொல்றான், நான் நிர்வாணியா இருப்பதினால் பயந்து ஒளிந்து கொண்டேன் என்றான். ஆதாம் சொல்லல, நான் வெட்கப்பட்டேன், நான் கோவப்பட்டேன், அப்படிலாம் எதுவுமே சொல்லல. அவன் என்ன சொல்றான்? நான் பயந்து, முதல் முறையாக நன்மை தீமை அறியத்தக்க அந்த கனியில பங்கெடுத்த உடனே, அவனுடைய கண்கள் திறக்கப்பட்ட உடனே அவனுக்கு வந்தது என்ன அப்படின்னா பயம். இந்த பயம் எதனால வருது? தேவனும் தானும் பிரிக்கப்பட்டு விட்டோம், தேவன் என்னை தண்டிப்பார் அப்படிங்கிற அந்த, ஏன்னா அந்த தீமை, நன்மை தீமை என்கிற அந்த கனியில பங்கெடுத்த உடனேயே அந்த தீமை என்கிற அந்த பிரமாணம் அவனுடைய எண்ணங்களிலே வேலை செய்ய ஆரம்பிச்சது. பயம்னாலே என்ன? கற்பனை. இங்க ஆண்டவர் அவனை என்ன சொன்னாரு? பயமுறுத்தினாரா? இல்ல நான் உன்னைய தண்டிச்சிருவேன் அப்படின்னு சொன்னாரா? எதுவுமே இல்ல. நீ இதை புசிக்கும் நாளில் சாகவே சாவாய். என்ன சாவு வரும்? நானும் நீயும் பிரிக்கப்பட்டதை போல உணர்கிற இடம், தேவனும் மனிதனும் பிரிக்கப்பட்டதை போல உணர்கிற இடம்தான் மரணம். அப்போ இந்த பயம் என்பது தவறான கற்பனை. அவன் சொன்ன முதல் வார்த்தை, நான் நிர்வாணியாய் இருப்பதினால் பயந்து ஒளிந்து கொண்டேன். அது வரைக்கும் அவன் தேவனை குறிச்சு வேற மாதிரியான ஆங்கிள் அவன் பார்க்கிறான். எப்பவும் அவரு கூட சந்தோஷமாய் உலாவிக் கொண்டிருந்தவன் முதல் முறையாக தேவனை பார்க்க முடியாதபடி அவன் பயந்து ஒளிந்து கொண்டிருக்கிறேன் என்று சொல்றான். முதல்ல தேவனுடைய சத்தம் அவனுக்கு சந்தோஷமா இருந்தது, அவருடைய சத்தம் அவனுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கிறதா இருந்தது. இப்போ அதே சத்தம் அவனுக்கு எப்படி மாறிடுச்சு? பயமா மாறிடுச்சு. ஏன்னா இந்த பிரமாணம் அவனுக்குள்ளே வேலை செய்ய ஆரம்பித்தது. அவனுடைய எண்ணங்கள் எல்லாம் எங்க போய் மாட்டிருச்சு? பாதாளத்தின் எண்ணங்களாய் மாறின. பாதாளத்திலிருந்து வர்ற எண்ணங்கள் எப்பவும் எப்படி இருக்கும்னா, பயத்தின் எண்ணங்கள், கவலைகளின் கவலையை கொடுக்கக்கூடிய எண்ணங்கள், சோர்வுகளை கொடுக்கக்கூடிய எண்ணங்கள். இதுதான் அங்க பாதாளத்திலிருந்து வரக்கூடிய எண்ணங்கள். அதுவரைக்கும் தேவனோடு கூட உலாவிக் கொண்டிருந்தவன், அவருடைய டைமென்ஷன்ல இருந்து அவன் சந்தோஷத்தை அனுபவித்துக் கொண்டிருந்தவன், இப்ப அவனுடைய மனது லோயர் டைமென்ஷன்ல போய் சிக்கினபடியினாலே இவனுடைய எண்ணங்கள், கற்பனைகள், பயம் அவன் தேவன் இவனை எப்பவும் போலதான் பார்க்க வர்றாரு. ஆதாமே நீ எங்க இருக்கிற? ஆனா இவனுடைய கற்பனை அது எப்படி இருந்தது? அது பயமா இருந்தது. அந்த பயம், பயம் நிறைந்த எண்ணங்களை யோசிப்பதே அங்க அந்த கற்பனை, அந்த எண்ணங்கள் தான் பயமாய் மாறுகிறது. அந்த பயம் அவனுக்குள்ள பாவத்தை விளைவிக்கிறதா இருக்கிறத பார்க்கிறோம். இப்ப பயம் வந்த உடனே ஆதாம் என்ன செய்யறான்? ஒளிந்து கொள்ளுறான். பயம் எப்பவுமே நம்மள வெளிச்சத்துல இருந்து இருளுக்குள்ளே கொண்டு செல்லுகிறது. தேவனுக்கு முன்னாடி போய் நிக்க முடியல. அங்க வெளிச்சத்துக்குள்ள, வெளிச்சத்துல இருந்து இருளுக்குள்ளே அவனை கொண்டு போய் சேர்த்தது. இன்னைக்கும் அதுதான் நடக்குது. நிறைய நேரங்கள்ல பயந்து, நம்ம மனுஷருக்கு பயந்து பொய் பேசுறோம், உண்மைய மறைக்கிறோம். மத்தவங்க நம்மள அங்கீகரிக்கணும்னு சொல்லி வீட்டுல ஒரு வேஷம், வெளியில ஒரு வேஷம், நல்லவங்களா நடிக்கிறோம். உள்ள உடைக்கப்பட்டிருக்கிறோம், ஆனா வெளியில யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு சிரிக்கிறோம், வெளிய வேஷம் போடுறோம். இது எல்லாமே பயத்தின் வெளிப்பாடுகள். அது அப்படியே நம்மள இருளுக்குள்ள கொண்டு போகிறதா இருக்கிறது.
இது எல்லாமே அன்றைக்கு ஆதாம் அவன் அத்தி இலைகளை உண்டு பண்ணி தைத்து அவன் உடுத்தி கொண்டான். இன்றைக்கு இது எல்லாமே நமக்கு அத்தி இலைகளா இருக்கிறது. நடிக்கிறோம், வெளியில ரொம்ப பக்தி வேஷம் போடுறோம், வெளியில நல்லா இருக்கிற மாதிரி நடிக்கிறோம். ஆனா உள்ளுக்குள்ள நமக்கு இருப்பதெல்லாம் பயம். இது எல்லாமே அந்த ரூட் என்ன? பயம். இந்த பயத்தினால நம்மளால தைரியமா பேச முடியல, உண்மைய சொல்ல முடியல, மனிதர்களுடைய அங்கீகாரம் நமக்கு இல்லாம போயிருமோ அப்படின்னு சொல்லி பயந்து 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 பல காரியங்களை நாம் செய்து கொண்டிருக்கிறோம். இப்போ காயின் தன்னுடைய தம்பிய கொல்றான். நம்ம சொல்றோம் அது பொறாமை அப்படின்னு. அதுக்கு அதுக்கு பின்னணியில இருந்த காரணம் என்ன அப்படின்னா, நான் தேவனுக்கு முக்கியமானவன் இல்லையோ? அந்த பயம். ஒவ்வொரு சின்னுக்கு பின்னாடி நீங்க யோசிச்சு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு பாவத்துக்கும் பின்பாக பயம்தான் இருக்கும். அவன் பயப்படுறான். நான் செகண்டரி ஆயிட்டனோ, தேவன் என்னை ஏற்றுக்கொள்ளலையோ அப்படின்னு சொல்லி அவனுக்கு பயம் வந்தது. அவனை போல நான் இல்ல. இன்னைக்கும் நமக்கு இந்த கம்பேரிசன் தான் இருக்கு. அவங்கள போல நான் இல்ல, இவங்கள போல இல்ல, இவங்க இப்படி இருக்காங்க, நான் இப்படி இருக்கிறேன், எனக்கு இந்த திறமை இல்ல, தேவன் என்னை விட மற்றவங்களை அதிகமா நேசிக்கிறாரு. இந்த கம்பேரிசன் பயத்தை உருவாக்குகிறது. இதுதான் மூத்த குமாரனுக்கு நேர்ந்த காரியம். அவனுக்குள்ள பயம், இந்த அப்பா தன்னை நேசிக்காம தன் சகோதரனை அதிகமா நேசிக்கிறாரோ. நம்ம எல்லாருக்கும், முழு ஒட்டுமொத்த மனுக்குலத்துக்கும் இந்த முதல் ஆதாமுக்குள்ள இருந்து நம்ம வந்திருக்கிறோம்னா, இந்த இந்த மைண்ட் செட் எல்லாருக்குள்ள இருந்துதான் இன்றைக்கு கிறிஸ்துவுக்குள்ள நம்ம வந்த பிறகு இதுல இருந்தெல்லாம் நம்ம வெளியே வர்றோம். இப்போ இந்த கம்பேரிசன் அவனுக்கு பயத்தை உருவாக்குது. இந்த பயம் அவனுக்கு பொறாமையாய் மாறினது. இந்த பொறாமை வெறுப்பா மாறினது. வெறுப்பு பாவமாக மாறி அங்கே கொலையில் முடிகிறது. ஆனா பைபிள் என்ன சொல்லுது? வசனம் சொல்லுது, நான் பிரமிக்கத்தக்க அதிசயமாய் உண்டாக்கப்பட்டபடியால் கர்த்தரை துதிப்பேன். நமக்கு ஈடு என யாருமே இல்லை. ஒவ்வொருத்தரையும் ஆண்டவர் யூனிக்கா படைச்சிருக்கிறாரு. நம்ம யாரும் யாரு கூடயும் கம்பேர் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இன்னைக்கு இந்த கம்பேரிசன் மிகப்பெரிய ஒரு பயத்தின் வேர் தான். அந்த கம்பேரிசன் பயம்தான் அதுக்கு வேரா இருக்குது. ஐயோ அவங்க மேல போயிருவாங்களோ, நான் இப்படிதான் இருப்பேனோ, நான் இப்படி ஆயிருவனோ அப்படின்னு மற்றவங்க கூட நம்ம எவ்வளவு தூரம் நம்மளை கம்பேர் பண்ணிட்டே இருக்கிறோமோ அவ்வளவு தூரம் அங்க ஆழத்துல பயம் இருக்கிறது. தேவனை பற்றிய சரியான அறிவு இல்லை என்பதுதான் உண்மை. இப்போ இந்த பயம் கடைசியில என்னவா மாறிச்சு? மிகப்பெரிய பாவமாய் மாறி கொலையில் முடிந்தது. இப்போ ஆபிரகாம பார்க்கிறோம். ஆபிரகாமுடைய வாழ்க்கையில வாசிக்கலாம். ஆதியாகமம் 20ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். அவள் என் ஆதியா சகோதரி என்பதும் மெய்தான். அவள் என் 11 அதற்கு ஆபிரகாம், இவ்விடத்தில் தெய்வ பயம் இல்லை என்றும் என் மனைவி நிமித்தம் என்னை கொண்டு போடுவார்கள் என்றும் நான் நினைத்தேன். ம். விசுவாசத்தின் தந்தை, ஃபாதர் ஆஃப் ஃபெய்த், 2 தடவை பொய் சொல்றாரு. அப்போ ஏன் பொய் சொல்றாரு? அவர் பொய் சொல்ல காரணம் என்ன? மரண பயம். தன்னை கொன்று போடுவார்கள். அந்த நிமிஷத்துல தேவனை விட அவருக்கு மனிதர்களுடைய சக்தி பெரிதாக தெரிந்தது. இப்போ ஆண்டவர் சொல்றாரு, ஆபிரகாமே, நான் உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமா இருப்ப, எல்லாம் சொல்லி கூட்டிட்டு வர்றாரு. நான் உனக்கு கேடகமா இருக்கேன், உனக்கு மகா பெரிய பலனா இருக்கிறேன். வாசிக்கலாம். ஆதியாகமம் 15:1. இந்த காரியங்கள் நடந்த பின்பு கர்த்தருடைய வார்த்தை ஆபிராமுக்கு தரிசனத்திலே உண்டாகி,
அவர், ம், ஆபிராமே, நீ பயப்படாதே, நான் உனக்கு கேடகமும் உனக்கு மகா பெரிய பலனுமாயிருக்கிறேன் என்றார். ம். ஆ, இப்படிதான் கூட்டிட்டு வர்றாரு. நான் உனக்கு கேடகமும் உனக்கு மகா பெரிய பலனுமா இருக்க, உன்னை யாரும் தொட முடியாது, நானே உனக்கு கேடகமா இருக்கிறேன்னு அவர் சொல்றாரு. ஆனால் ஆபிரகாமுக்கு ஏற்பட்ட பயம் தேவனுடைய வாக்கு தத்தத்தையே அது மறக்கடித்தது. இன்னைக்கும் இதுதான் நம்ம வாழ்க்கையில, எல்லார் வாழ்க்கையிலயும் பிரச்சனை என்னன்னா இந்த பயம், கற்பனை. தேவனுடைய வாக்குத்தத்தத்துக்கு விரோதமாய், அவருடைய வார்த்தைகளுக்கு விரோதமாய் நம் உள்ளங்களிலே எழும்புகிற கற்பனைதான் பயம். இந்த பயம்தான் தேவனுடைய வாக்குத்தத்தத்தை நமக்கு மறக்கடிக்கிறது. அப்போ இன்னைக்கு நல்லா புரியணும். ஒவ்வொரு சின்னுக்கு பின்னாடியும், ஒவ்வொரு பாவத்துக்கு பின்னாடியும் செயல்படுகிற ஒரு காரியம் என்னன்னா பயம். வசனம் தெளிவா சொல்லுது, தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல். அப்ப இந்த பயம் எங்க இருந்து வந்தது? நம்முடைய முதல் தகப்பனாகிய ஆதாமினிடத்திலிருந்து. இந்த பயம் ஜீனியாலஜிலே நமக்கு வந்து சேர்ந்துருச்சு. அங்க நடந்துச்சு, இங்க நடந்துச்சு, அப்படி நடந்துச்சு, இப்படி நடந்துச்சு. இதுதான் நமக்கு பெருசா தெரியுது. இந்த பயம் நமக்கு நிறைய, அதாவது நம்ம பதறோம். இப்படி நடந்துருமோ, அப்படி நடந்துருமோ, பதறோம். எல்லா காரியங்களும் இதனால நம்ம வாழ்க்கையில தப்பு தப்பா நடக்க ஆரம்பிக்குது. வசனம் தெளிவா சொல்லுது, நீதிமொழிகள் 29:25, மனுஷருக்கு பயப்படுகிற பயம் கண்ணியை வருவிக்கும். இப்போ இன்னும் ஒரு ஒரு உதாரணம் நம்ம பார்த்தோம் அப்படின்னா, சமாரிய ஸ்திரிய பார்க்கிறோம். இந்த சமாரிய ஸ்திரி இயேசு சந்திக்கிறாரு. அவர் சொல்றாரு, உனக்கு 5 புருஷர்கள் இருந்தார்கள், இப்போ இருக்கிறவன் உனக்கு புருஷன் அல்ல அப்படிங்கிறாரு. ஏன் அவளுக்கு, அவ இத்தனை கணவனை, இத்தனை பேர் அவ கல்யாணம் முடிக்கிறா, திருமணம் முடிக்கிறா. ஆண்டவர் அந்த ரூட்டை அறிஞ்சிருக்கிறாரு. உலகத்துல எல்லாரும் அவளை ஒதுக்கி தள்ளிட்டாங்க, புறக்கணிச்சு தள்ளிட்டாங்க. ஆனா இவளுக்குள்ள ஒரு ஏக்கம் இருந்து கொண்டே இருந்தது. தன்னை யாராவது உண்மையா நேசிப்பாங்களா? அவ எப்பொழுதுமே ஒரு தனிமையை உணர்கிறவளாய் இருந்தாள். அந்த பயம், என்னை யாரும் நேசிக்கலையோ, உண்மையா நேசிக்கலையோ, யாருமே என்னைய உண்மையா நேசிக்கல, யாராவது இந்த மனிதன் என்னைய உண்மையா நேசிப்பான், இந்த மனிதன் என்னைய உண்மையா நேசிப்பான்னு அந்த பாவத்திற்கு ரூட் அவளுக்குள்ள இருந்த அந்த தனிமையின் பயம். இத மற்றவங்க எல்லாம் தப்பா நினைக்கிறாங்க. ஆனா தேவன் அவளுடைய இருதயத்தை அறிந்திருந்தார். 7வதாக, பூரணமாக நேசிக்கிற ஒருவர் அவளை சந்தித்த உடனே அவளுடைய வாழ்க்கை அப்படியே மாறினது. முழுமை அடைந்தவராய், அன்பில் நிறைந்தவராய் இருந்த அந்த இயேசு கிறிஸ்துவை அந்த ஸ்திரீ சந்தித்த உடனே அவளுடைய வாழ்க்கை அவருடைய அன்பினால் நிரப்பப்பட்டது. அதிலிருந்து அவளுடைய வாழ்க்கை முற்றிலுமாய் மாறினது. அப்போ ஒவ்வொரு பாவத்துக்கும் நம்ம இன்னைக்கு ஈஸியா எல்லாரையும் ஜட்ஜ் பண்றோம். அவங்க அப்படி செய்யறாங்க, இவங்க இப்படி. ஆனா ஒவ்வொரு காரியத்துக்கும் பின்னாடி, அவங்க செய்கிற செயலுக்கு பின்பாக பயம் இருக்கிறது. அந்த பயம்தான் கோவமா வெளிப்படுது. ரொம்ப கோவப்படுறவங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவங்க இருதயத்துல ரொம்ப பயம் இருக்கும். நம்ம என்ன நினைக்கிறோம், ரொம்ப கோவப்படுறாங்க இவங்க, ரொம்ப அதாவது எப்படி ரொம்ப போல்டுன்னு நினைக்கிறோம். நிச்சயமா கிடையாது. ரொம்ப கோவப்படுறாங்கன்னா அவங்களுக்குள்ளுக்குள்ள ரொம்ப பயம் இருக்குதுன்னு அர்த்தம். அதையே கற்பனை பண்ணிட்டே இருப்பாங்க. எண்ணங்கள், இன்னும் ஒரு காரியத்தை, அதாவது நம்முடைய எண்ணங்கள், பயம் அப்படின்னாலே நம்முடைய எண்ணங்களால் உருவாக்கப்படுகிற ஒரு இலூஷன், ஒரு மாயை. அது ரொம்ப நிஜமா நமக்கு தோன்றதுனால நமக்கு அது உண்மையிலேயே பயங்கரமானது போல நமக்கு தெரியுது. ஆனா உண்மை என்ன அப்படின்னா, பயங்கரமானது அப்படின்னு நம்ம தான் நினைக்கிறோம், நம்ம தான் உணர்றோம், நம்ம தான் அதன்படி செயல்படுறோம். ஒண்ணு நல்லா புரியணும். ஒரு எண்ணம் இல்லாமல், ஒரு தாட் இல்லாம அந்த தாட் நம்முடைய வாழ்க்கையில எக்ஸ்பீரியன்ஸா மாறாது.
யோபு சொல்றான், நான் பயந்த காரியம் எனக்கு நேரிட்டது. அவனுடைய எண்ணங்கள் ஃபுல்லா எப்படி இருக்கு? இப்படி நடந்துருமோ, இப்படி நடந்துருமோ, இப்படி நடந்துருமோ. அந்த எண்ணங்கள் தான் அனுபவமாக மாறுகிறது. இன்னைக்கு தேவன் நம்ம வாழ்க்கையில நன்மைகளை மாத்திரமே செய்கிற தேவன். ஆனா இன்றைக்கு நம்முடைய எண்ணங்கள், நம்ம பயம், இது பலவிதமான காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில் கொண்டு வந்தது. அப்போ பயம் என்பது எண்ணங்களால் ஏற்படுகிற ஒரு இலுஷன், மாயை. பயம் என்பது மாயைன்னு எப்ப நமக்கு புரியுதோ அப்பதான் அந்த பயத்திலிருந்து விடுபட முடியும். இன்னைக்கும் நமக்கு எத்தனையோ பயம், எவ்வளவோ பயம். இப்ப இஸ்ரவேலர்களை பார்க்கிறோம். 12 பேரும் ஒரே தேசத்தை தான் பார்க்கிறாங்க. ஆனா 10 பேர் சொல்றாங்க, நாங்க வெட்டுக்கிளிகளைப் போல இருந்தோம். அவங்க முதல்ல அவங்க கண்ணுக்கு அவங்களே ரொம்ப சின்னதா தெரியுறாங்க. பிறகுதான் மத்தவங்க கண்ணுக்கும் மத்தவங்களும் எங்களை அப்படி பாக்குறாங்க அப்படின்னு நினைச்சாங்க. பயம் என்பது சத்தியத்தை என்ன செய்யாது? ஏற்றுக்கொள்ளாது. உண்மையை மாற்றிவிடும். வாசிக்கலாம். என்னாகமம் 13ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம். என்னாகமம் 13:33. அங்கே ராட்சத பிறவியான ஏனாக்கின் குமாரராகிய ராட்சதரையும் கண்டோம். நாங்கள் எங்கள் பார்வைக்கு வெட்டுக்கிளிகளைப் போல இருந்தோம், அவர்கள் பார்வைக்கும் அப்படியே இருந்தோம் என்று சொல்லி, இப்படி இஸ்ரேல் புத்திரருக்குள்ளே தாங்கள் சுற்றி பார்த்து வந்த தேசத்தை குறித்து துர்ச்செய்தி பரம்பச் செய்தார். சரி, இங்க எங்கள் பார்வைக்கு வெட்டுக்கிளிகளைப் போல இருந்தோம், அப்படியே அவர்கள் பார்வைக்கும் இருந்தோம். இப்படி இஸ்ரவேல் புத்திரருக்குள்ளே தாங்கள் சுற்றி பார்த்து வந்த தேசத்தை குறித்து துர்ச்செய்தி பரம்பச் செய்தார்கள். ஒண்ணு நல்லா புரியணும். இந்த ரொம்ப பயம் இருக்கிறவங்க எப்பவுமே துர்ச்செய்தி பரப்பிட்டே இருப்பாங்க. நல்ல நியூஸே அவங்க வாயில இருந்து வராது. ஏன்னா அவங்க இருதயமும் முழுவதும் பயமா இருக்கும். அந்த செய்தியை தான் அவங்க என்ன செய்வாங்க? பரப்பிக்கொண்டே இருப்பாங்க. இதுதான் இன்னைக்கு நியூஸ் சேனல்ல நம்ம திறந்து பார்த்தோம்னா எல்லாருமே முதல் ஆதாமின் வழி வந்தவர்கள் தானே. நல்ல நியூஸை விட பயத்தை பரப்புகிற செய்திகளைத்தான் அதிகம் பகிர்கிறார்கள். இந்த பயத்தை அட்ராக்ட் பண்ணும். ஏற்கனவே பயத்துல இருக்கிற மனுஷனுக்கு இந்த பயத்தை பற்றின நியூஸ் அவனை ரொம்ப ஈர்க்கும். அதையே பார்த்து பார்த்து இன்னும் பயந்து கொண்டு அதிலேயே மனிதன் வாழ்ந்து கொண்டிருக்கிறான். அப்போ இதுல இருந்தெல்லாம் விடுபடணும் அப்படின்னா அதுக்கும் கிறிஸ்துவுக்குள்ள நமக்கு எல்லா சொல்யூஷனையும் தேவன் நமக்கு கொடுத்து விட்டார். இப்போ சவுல பார்க்கிறோம். ஏன் இத்தனை உதாரணங்களை பார்க்கிறோம்னா, இன்னைக்கு உங்க ஹார்ட்ட நீங்க ஆராய்ந்து பார்க்க வேண்டும். எந்த இடத்துல உங்களுக்கு நீங்க பயத்துக்கு இடம் கொடுத்திருக்கிறீங்க? இங்க பயந்த மனிதர்கள் துர்ச்செய்தி பரம்ப செய்றாங்க. இங்க எப்படி விசுவாசம் கேட்கிறதினால் வருமோ, பயமும் கேட்கிறதினாலதான் வரும். அதனாலதான் கேட்கிறதை குறித்து கவனமாயிருங்கள். இயேசு சொல்றாரு, கேட்கிறத குறிச்சு நீ கவனமாயிரு. எல்லா மெசேஜஸையும் கேட்கிறோன்னு கேட்டு பயந்து கொண்டு வாழ்வதற்கு தேவன் நம்மை அழைக்கவில்லை. எதை கேட்கணும்? எது உங்க விசுவாசத்தை தட்டி எழுப்புகிறது, அனல் மூட்டி எழுப்புகிறது, அவருக்குள்ள உங்களை எது வேரூன்ற செய்கிறது, அத மாத்திரம்தான் நீங்க கேட்கணும். அப்படி இல்லாத மற்ற எந்த காரியத்தையும் நீங்க கட் பண்ண வேண்டியது அவசியமா இருக்கிறது. நீங்க பயம் நிறைந்த மனிதர்கள்ட்ட ஒரு 10 நிமிஷம் நீங்க பேசுங்க, அந்த பயம் அப்படியே உங்களை வந்து பிடிச்சிரும். நீங்க வேற எதுவும் செய்ய வேண்டாம். அவங்க ஒரு காரியத்தை உங்க எண்ணங்கள்ல விதைப்பாங்க. அது அப்படியே உங்களுக்குள்ள அது என்ன செய்ய ஆரம்பிக்கும்? முளைச்சு வேர் விட்டு கனி கொடுக்க ஆரம்பிச்சிரும். ரொம்ப நம்ம கேட்கறத குறித்து கவனமா இருக்க வேண்டும். இப்போ சவுல் தேவனுக்கு கீழ்ப்படியாம தன்னுடைய ராஜ்ய பாரத்தை இழந்து போறான்.
அவனுக்குள்ள என்ன பயம் இருந்தது? வாசிக்கலாம். 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். 1 சாமுவேல் 15:24. அப்பொழுது சவுல் சாமுவேலை நோக்கி, நான் கர்த்தருடைய கட்டளையையும் உம்முடைய வார்த்தைகளையும் மீறினதினாலே பாவம் செய்தேன். நான் ஜனங்களுக்கு பயந்து அவர்கள் சொல்லைக் கேட்டேன். என்ன சொல்றான்? நான் கர்த்தருடைய கட்டளையையும் உம்முடைய வார்த்தைகளையும் மீறினதினாலே பாவம் செய்தேன். நான் ஜனங்களுக்கு பயந்து அவர்கள் சொல்லை கேட்டேன். எதற்கு பயப்படுறோமோ அதுக்கு தான் நம்ம கீழ்ப்படிவோம். எதுக்கு, நல்லா கவனிங்க, எதுக்கு பயப்படுறோமோ அதுக்கு தான் கீழ்ப்படிவோம். இப்போ இந்த சவுல் யாருக்கு பயப்படுறான்? மக்களுக்கு பயப்படுறான், ஜனங்களுக்கு பயப்படுறான். தேவனுக்கு அதனால கீழ்ப்படிய முடியவில்லை. அன்றைக்கு இஸ்ரவேல் அந்த 10 வேவுக்காரர்களும் அந்த ஜனங்களுக்கு பயந்தாங்க. தேவனுடைய வார்த்தைக்கு அவர்கள் இணங்க முடியவில்லை. மக்களுடைய கருத்து, மக்களுடைய அவங்களுடைய ஒப்பீனியன் அவனுக்கு தேவனாக மாறிவிட்டது. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில எது தேவனாக இருக்கிறது? நம்முடைய வாழ்க்கையில எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோம்? எதுக்கு கீழ்ப்படுகிறோம்? அவருடைய வார்த்தையை தவிர நம்ம எதுக்கு கீழ்ப்படுகிறோமோ அது நமக்கு தேவனாகி விட்டது. அப்போ நல்லா இன்றைக்கு நம்ம உணர்ந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம், நீங்க நம்ம செய்யற ஒவ்வொரு நம்ம மனதுல தோன்றுகிற ஒரு மன்னியாமையே இருக்கட்டுமே, அதுக்கும் பின்னாடி ஒரு பயம். எல்லாத்துக்கும் பின்னாடி ஒரு பயம். என்ன, எனி எனி சின், அதுக்கு பின்னாடி ஒரு பயம்தான் இருக்குது. அப்போ இன்றைக்கு நம்ம பார்க்கிறோம். அடுத்ததா, உண்மை வெளிப்பட்டா என்ன ஆயிருமோ அப்படின்னு பயந்துதான் நம்மில் பலர் பொய் சொல்றோம். இப்போ சிலர் பார்த்தா யாருக்குமே கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா, நான் கொடுத்துட்டேன்னா என் தேவைக்கு நான் என்ன செய்வேன், நாளைக்கு எனக்கு அது போதுமானதா இருக்காதே அப்படிங்கிற ஒரு பயம். அப்போ எல்லாத்தையும் சிலர் கண்ட்ரோல் பண்ணணும்னு நினைப்பாங்க. அவங்க சொல்றதுதான் கேட்கணும், அவங்க சொல்றதுதான் செய்யணும். இப்படி கண்ட்ரோலிங் மைண்ட் செட் இருக்குனாலும் அங்க பயம் இருக்கு என்று அர்த்தம். கோவம், நம்ம பலவீனம் ஆயிரக்கூடாது, நான் தான் அப்படிங்கிறத காட்டுகிறதற்காக வெளிப்படுத்தப்படுவதுதான் கோபம். மனுஷங்களையே பிரியப்படுத்துறது. ஏன்னா அவங்க நம்மளை ரிஜெக்ட் பண்ணிருவாங்களோ, அவங்க நம்மளை தள்ளிருவாங்களோ அப்படிங்கிற பயம். அப்போ இந்த பாவத்தை வேர்ல இருந்து நம்ம என்ன செய்யணும்? டீல் பண்ணணும். அந்த வேர் என்னது? பயம். இந்த வேர் மாறினாதான் நம்முடைய எண்ணங்கள் மாறும். நம்முடைய எண்ணங்கள் மாறினாதான் நாம் தேவனை முழுவதுமாய் உண்மையாய் விசுவாசிக்க முடியும். வாசிக்கலாம். ரோமர் 11ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். ரோமர் 11:16. மேலும் முதற் பலனாகிய மாவானது பரிசுத்தமாயிருந்தால் பிசைந்த மா முழுவதும் பரிசுத்தமாயிருக்கும். வேரானது பரிசுத்தமாயிருந்தால் கிளைகளும் பரிசுத்தமாயிருக்கும். இப்போ இந்த வசனம் சொல்லுது, வேரானது பரிசுத்தமாயிருந்தால் கிளைகளும் பரிசுத்தமாயிருக்கும். இப்போ நமக்கு ரூட் என்னன்னு பார்த்துட்டோம். எவ்ரி சின் ஹஸ் அ ரூட். என்ன ரூட்? அதுதான் பயம், ஃபியர். இப்போ இந்த ரூட்டே நமக்கு மாற வேண்டியது இருக்கு. வேரானது பரிசுத்தமாயிருந்தால் கிளைகளும் பரிசுத்தமாயிருக்கும். இப்ப அடுத்த வசனம் வாசிங்க ஆண்டி. அடுத்த 2-3 வசனங்கள் வாசிங்க. சில கிளைகள் முறித்து போடப்பட்டிருக்க காட்டொளி மரமாகிய நீ அவைகள் இருந்த இடத்தில் ஒட்ட வைக்கப்பட்டு ஒலிவ மரத்தின் வேருக்கும் சாரத்துக்கும் உடன் பங்காளியாய் இருந்தாயானால் நீ அந்த கிளைகளுக்கு விரோதமாய் பெருமை பாராட்டாதே. பெருமை பாராட்டுவாயானால் நீ வேரை சுமக்காமல் வேர் உன்னை சுமக்கிறதென்று நினைத்துக்கொள்.
போதும். சில கிளைகள் முறித்து போடப்பட்டிருக்க, இது ஆக்சுவலா இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து பவுல் எழுதுகிற ஒரு காரியம். அவர்கள் அந்த கிளைகள் முறித்து போடப்பட்டிருக்க, காட்டு ஒலிவ மரமாகிய நாம் அவைகள் இருந்த இடத்தில் ஒட்டி வைக்கப்பட்டோம். ஒலிவ மரத்தின் வேருக்கும் சாருக்கும் பங்காளிகள் ஆனோம். இன்றைக்கு கிறிஸ்துதான் அந்த வேராய் இருக்கிறார். இன்றைக்கு அந்த வேருக்கும் சாருக்கும் பங்காளிகளாய் நாம் மாறி இருக்கிறோம் என்றால் கிறிஸ்துவுக்குள்ள பயம் இல்ல, கிறிஸ்துவுக்குள்ள பாவம் இல்ல, கிறிஸ்துவுக்குள்ள தேவனுக்கு விரோதமான எந்த எண்ணங்களும் இல்லை. அவர் அன்பில் பரிசுத்தம் உள்ளவராக இருக்கிறார்னா அந்த வேருக்கு உரியவர்களாய் நீங்கள் மாறிவிட்டீர்கள். இதை எப்போ உணர்கிறோமோ அப்பதான் இந்த பயத்திலிருந்து நம்ம வெளியே வர முடியும். நான் கிறிஸ்து, அவர்தான் வேராய் இருக்கிறார். அந்த வேருக்கும் சாரத்துக்கும் நான் பங்காளியாய் இருக்கிறேன். காட்டு ஒலிவ மரமாகிய நான் அந்த இடத்துல நான் ஒட்டி வைக்கப்பட்டிருக்கிறேன். ஒலிவ மரத்தின் வேருக்கும் சாருக்கும் நான் பங்காளியாய் இருக்கிறேன். அடுத்ததா ஒரு வசனம், அதே 20வது வசனம் வாசிங்க ஆண்டி. நல்லது, அவிசுவாசத்தினாலே அவைகள் முறித்து போடப்பட்டன. நீ விசுவாசத்தினாலே நிற்கிறாய். மேட்டுமே சிந்தையாயிராமல் பயந்திரு. அப்போ அங்க என்ன சொல்லப்பட்டிருக்கு? அவ்விசுவாசத்தினாலே அவைகள் முறித்து போடப்பட்டன. தேவனை நம்பல இஸ்ரவேல் மக்கள், ஒரு கூட்ட மக்கள் இன்னும் அவரை ஏற்றுக்கொள்ளல. அவ்விசுவாசத்தினாலே அவைகள் முறித்து போடப்பட்டன. நீ விசுவாசத்தினாலே நிற்கிறாய். யார் மேல விசுவாசம்? கிறிஸ்துவின் மேல விசுவாசம். இன்றைக்கு அந்த கிறிஸ்துவின் அவர்தான் வேறாய் இருக்கிறார், நாம் கிளைகளாய் இருக்கிறோம்னா இன்றைக்கு கிறிஸ்துவின் சுபாவத்துக்கு பங்குள்ளவர்களாய் நாம் மாறிவிட்டோம். இன்னைக்கு பயங்கிறது நம்ம டிஎன்ஏல இல்ல. இதை எந்த அளவுக்கு நீங்க மெடிடேட் பண்றீங்களோ, எனக்கு பயம் என்பது என்னுடைய டிஎன்ஏல கிடையாது. அந்த முதல் ஆதாமுக்கு நான் பிறக்கல, கிறிஸ்துவுக்குள் நான் மறுபடியும் பிறந்திருக்கிறேன் என்றால், அந்த வேருக்கும் சாருக்கும் நான் பங்காளியா இருக்கிறேன் என்றால், அவருடைய நேச்சர் தான் எனக்குள்ள இருக்குது. எனக்குள்ளே பயம் என்பது இல்லை. எதை குறிச்சும் எனக்கு பயம் கிடையாது. அவருக்கு எதை குறிச்சாவது பயம் இருந்துதானா? இல்ல. அப்படின்னா உங்களுக்கும் இல்லை. அடுத்ததா ஒரு வசனம், 24 வாசிங்க, 23 வாசிங்க. அன்றியும் அவர்கள் அவிசுவாசத்தினாலே நிலைத்திராதிருந்தால் அவர்களும் ஒட்ட வைக்கப்படுவார்கள். அவர்களை மறுபடியும் ஒட்ட வைக்கிறதற்கு தேவன் வல்லவராயிருக்கிறாரே. அவர்கள் அவ்விசுவாசத்தினாலே நிலைத்திராதிருந்தால் அவர்களும் ஒட்ட வைக்கப்படுவார்கள். அவர்களையும் மறுபடியும் ஒட்ட வைக்கிறதற்கு தேவன் வல்லமை உள்ளவராயிருக்கிறாரே. இன்னைக்கு அவங்க முறித்து போடப்பட்டிருக்கிறாங்க, அவர்களையும் மறுபடி ஒட்ட வைக்கிறதற்கு அவர் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். இப்போ விசுவாசம் என்பது என்ன அப்படின்னா, இன்னைக்கு நம்ம வேதத்துல பல இடங்கள்ல பல தியானங்கள் நம்ம தியானிச்சிருக்கிறோம். இப்ப பெரும்பாடு உள்ள ஸ்திரியை பார்த்து சொல்றார், மகளே உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, நீ விசுவாசித்தபடி உனக்கு ஆக கடவது. இப்படி பல இடங்கள்ல பார்க்கிறோம். இப்ப இதுல என்ன நமக்கு தெரியுது அப்படின்னா, நம்மளுடைய மன வலிமை, நம்முடைய விசுவாசம் அப்படின்னு நினைக்கிறோம். ஆனா விசுவாசம் என்பது இயேசு என்கிற, கிறிஸ்து என்கிற ஒரு சக்தியுள்ள ஒரு நபரின் மேல் வைப்பதுதான், நம்பிக்கை வைப்பதற்கு பெயர் தான் விசுவாசம். அவருக்கு மேல வைக்கிற நம்பிக்கை தான் விசுவாசம். அந்த நம்பிக்கை, அந்த கிறிஸ்துவுக்கு மேல நம்ம வைக்கிற நம்பிக்கை நமக்கு எதை கொண்டு வருது? தைரியத்தை கொண்டு வருகிறது. இன்றைக்கும் கிறிஸ்தவ வாழ்க்கை, நம்ம பல வருஷங்களா கிறிஸ்தவர்களா இருக்கிறோம். சிலர் ஆண்டவரை சமீபத்துல ஏற்றுக்கொண்டு ரட்சிக்கப்பட்டவங்க இருக்கிறீங்க. ஆனா இன்றைக்கு விசுவாசம், நம்ம மன வலிமை என்பது
நம்மை சார்ந்தது இல்ல, அவருக்கு மேல கிறிஸ்து என்கிற அவர்தான் வல்லமையுள்ளவர் என்பதை நம்புவதுல தான் நம்முடைய அற்புதம். இப்ப அவர்தான் நமக்கு வேறாயிருக்கிறார். அவருக்குள்ள என்ன இருந்தது? தைரியம் இருந்தது, தெளிந்த புத்தி இருந்தது, பலமுள்ள ஆவி இருந்தது. இதுதான் எனக்கும் இருக்கிறது என்பதை எப்போ நீங்க நம்ப தொடங்குறீங்களோ, அன்றிலிருந்து இந்த பயம் என்பது உங்களுக்கு இருக்காது. இன்னைக்கும் எல்லாத்த குறிச்சு பயம். ஐயோ, அவங்க என்ன எப்படி சொல்லிட்டாங்க, இவங்க என்ன எப்படி பேசிட்டாங்க, இப்படி நடந்துருச்சு, அப்படி நடந்துருச்சு, இது எப்படி நடக்குமோ, எதிர்காலம் எப்படி இருக்குமோ. ஏன்னா இந்த வேருக்கு நம்ம பங்காளிகள் ஆனோம் என்பதையே இன்னும் நாம் உணரவில்லை. விசுவாசம் என்பது சக்தி வாய்ந்த சர்வ வல்லமையுள்ள தேவனை சார்ந்தது. அவருக்கு மேல வைக்கிற நம்பிக்கை தான் நமக்கு விடுதலையை தருமே தவிர, நம்ம மன வலிமைங்கிறது இரண்டாம் பட்சம். அவருக்கு மேல அவர்தான். நூற்றுக்கு அதிபதி சொல்றா, நீர் ஒரு வார்த்தை சொல்லும். அப்ப அவ யார நம்புறா? அவருக்கு இருக்கு அந்த வல்லமை. அவர் அந்த வார்த்தையை சொன்னா நடக்கும். அந்த வேருக்கு நாம் பங்காளிகளாய் மாறி இருக்கிறோம். அந்த ஒலிவ மரத்தின் வேருக்கும் சாருக்கும் நாம் பங்காளிகளாய் இருக்கிறோம் என்றால் நம்மை ஒன்றும் ஒரு காலும் அசைக்க முடியாது. இப்ப இன்னும் ஒரு வசனம் வாசிக்கலாம். கொலோசையர் 2ஆம் அதிகாரம் 9, 10 வசனம். சரி. கொலைசெயர் கொலோசையர் 2ஆம் அதிகாரம் 2வது வசனம் வாசிங்க. அவர்களுடைய இருதயங்கள் தேற்றப்பட்டு அவர்கள் அன்பினால் இணைக்கப்பட்டு பிதாவாகிய தேவனுக்கும் கிறிஸ்துவுக்கும் உரிய ரகசியத்தை அறிந்து கொள்கிற உணர்வின் பூரண நிச்சயத்தையுடைய எல்லா ஐஸ்வர்யத்துக்கும் உரியவர்களாக வேண்டும் என்றே இப்படி விரும்புகிறேன். இங்க பவுல் ஒரு ஒரு பிரேயர் மாதிரி ஒரு காரியத்தை சொல்றாரு. அன்பினால் இணைக்கப்பட்டு பிதாவாகிய தேவனுக்கும் கிறிஸ்துவுக்கும் உரிய ரகசியத்தை அறிந்து கொள்ளுகிற உணர்வின் பூரண நிச்சயத்தினுடைய எல்லா ஐஸ்வர்யத்திற்கும் உரியவர்களாக வேண்டுமென்றே இப்படி விரும்புகிறேன். இப்ப இன்னும் ஏன் இந்த பயம் நம்மளை விட்டு போகல அப்படின்னா, இன்னமும் ஆழமான ரகசியங்கள் கிறிஸ்துவை குறித்து, பிதாவை குறித்து அறிந்து கொள்ளுகிற அந்த ரகசியங்கள், அந்த உணர்வின் பூரண நிச்சயம் நமக்கு ஏற்படவில்லை. இத ஒவ்வொரு நாளும் நீங்க ஜெபிக்க ஆரம்பிங்க. இந்த ஜெபத்தை பிதாவாகிய தேவனுக்கும் கிறிஸ்துவுக்கும் உரிய ரகசியத்தை அறிந்து கொள்ளுகிற உணர்வின் பூரண நிச்சயத்தினுடைய எல்லா ஐஸ்வர்யத்திற்கும் உரியவர்களாக நாம் மாறும் பொழுது நம்மிலே அவருடைய இயல்பு, அவருடைய சுபாவம், அந்த வேரிலிருந்து, அந்த வேருக்கும் சாருக்கும் பங்காளிகளாய் நம்ம மாறி இருக்கிறோம்னா அதிலிருந்து நம்ம உறிஞ்சு எடுத்து அவரிலிருந்து நம்ம வாழ ஆரம்பிக்கிறவர்களாய் இருக்கிறோம். அப்போ இதே அதிகாரம் நம்ம ஏற்கனவே நம்ம பார்த்த வசனம், அது அதே அதிகாரம் 6, 7 வாசிங்க. ஆகையால் நீங்கள் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை ஏற்றுக்கொண்டபடியே அவருக்குள் வேர் கொண்டவர்களாகவும் அவர் மேல் கட்டப்பட்டவர்களாகவும் அவருக்குள் நடந்து கொண்டு நீங்கள் போதிக்கப்பட்டபடியே விசுவாசத்தில் உறுதிப்பட்டு ஸ்தோத்திரத்தோடே அதிலே பெருகுவீர்களாக. ஆகையால் நீங்கள் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை ஏற்றுக்கொண்டபடியே, இங்க வந்திருக்கிற நம்ம எல்லாரும் அவரை ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். வசனம் சொல்லுது அவருக்குள் வேர் கொண்டவர்களாக. இன்றைக்கு வேர் கொள்றதுதான் பிரச்சனை. அவருக்குள்ள அந்த வேருக்கு பங்காளிகளா இருக்கிற நாம் அந்த வேரிலிருந்து இருந்து நம்ம செயல்படுகிறோமா? அந்த வேரின் சாரத்தில் இருந்து அந்த வேருக்கும் சாருக்கும் பங்காளிகளா இருக்கிற நாம் அவரிலிருந்து நம்ம வாழ்றோமா? இல்ல உலகத்திலிருந்து நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? அவருக்குள் வேர் கொண்டவர்களாக, அவர் மேல் கட்டப்பட்டவர்களாக, அவருக்குள் நடந்து கொண்டு நீங்கள் போதிக்கப்பட்டபடியே விசுவாசத்தில் உறுதிப்பட்டு
ஸ்தோத்திரத்தோடே அதிலே பெருகுவீர்களாக. எனக்கு ஆண்டவர் இதுதான் சொல்லியிருக்கிறார், இதுதான் நடந்திருக்கு, இதுதான் சிலுவையில் அவர் செய்து முடித்திருக்கிறார், இத மாத்திரம்தான் நான் நம்புவேன் அப்படின்னு நம்ம வேர்கொள்ளுகிறோமா? இல்ல உலகம் என்னெல்லாம் பேசுதோ அதுக்கு தகுந்த மாதிரி நாணலை போல அசைந்து கொண்டிருக்கிறோமா? 9:10, அதே அதிகாரம் 9:10 வாசிங்க ஆண்டி. ஏனென்றால் தேவத்துவத்தின் பரிபூர்ணம் எல்லாம் சரீர பிரகாரமாக அவருக்குள் வாசமாயிருக்கிறது. மேலும் சகல துரைத்தனங்களுக்கும் அதிகாரத்துக்கும் தலைவராயிருக்கிற அவருக்குள் நீங்கள் பரிபூர்ணம் உள்ளவர்களாயிருக்கிறீர்கள். ஏனென்றால் தெய்வத்துவத்தின் பரிபூரணம் எல்லாம் சரீர பிரகாரமாக அவருக்குள் வாசமாயிருக்கிறது. மேலும் சகல துரைத்தனங்களுக்கும் அதிகாரத்துக்கும் தலைவராயிருக்கிற அவருக்குள் நீங்கள் பரிபூரணம் உள்ளவர்களாயிருக்கிறீர்கள். இன்னைக்கு எந்த துரைத்தனம், எந்த அதிகாரம் உங்களை ஆளுகை செய்ய முடியும்? அவருக்குள் நீங்கள் எப்படி இருக்கிறீங்களா? பரிபூரணம் உள்ளவர்களாயிருக்கிறீங்களா? இன்றைக்கு கிறிஸ்துவுக்குள்ள நம்ம இருக்கிறோம் அப்படின்னா நமக்கு பயத்தின் ஆவி இல்லை. இதுதான் அவருக்குள்ள வேர்கொள்ள 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 நமக்கு மன்னிப்பது எளிதாயிரும், நமக்கு கசப்புங்கிறது இருக்காது. அவருக்குள்ள நான் வேர்கொண்டிருக்கிறேன். ஏன்னா எல்லாமே ரூட் பார்த்தோம்னா பயம். இந்த பயம் அற்று போகும் பொழுது நம்முடைய வாழ்க்கையே அது விடுதலையான வாழ்க்கையாய் மாறும். இன்னைக்கும் வேதத்துல அதிக முறை சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தை பயப்படாதே. ஏசாயால சொல்றாரு, பயப்படாத, நான் உன் கூட இருக்கிறேன். பயப்படாத, நான் உன்னை மீட்டு கொண்டேன், உன்னை பேர் சொல்லி அழைத்தேன். இப்போ அவர் என்ன சொல்றாரு? நீ 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 பயப்படாத, ஏன்னா நான் உன் கூட இருக்கிறேன். அத பாரு, பயப்படாத, நான் உன்னைய மீட்டு கொண்டிருக்கிறேன், மீட்டு கொண்டேன், உன்னை பேர் சொல்லி நான் அழைச்சிருக்கிறேன், அதனால நீ என்ன செய்யாத, பயப்படாத. அப்போ நம்ம போக்கஸ் எங்க இருக்கு? உலகம் கொடுக்கிற அந்த எண்ணங்களிலே நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? தேவன் வைக்க சொன்ன இடத்துல நம்முடைய கவனத்தை வைக்கிறோமா? அவர் சொல்றாரு, நான் உன் கூட இருக்கிறேன். அவருடைய ஞானம், அறிவு என்பதெல்லாம் அப்பாற்பட்டது. இப்போ இதெல்லாம் மனுஷனுக்கு பயப்படுற பயம், சூழ்நிலைகளுக்கு பயப்படுற பயம். இப்போ 2 பயம். ஒண்ணு இந்த பயம், மத்த காரியங்கள் குறித்து பயம். அடுத்ததா தேவ பயம். ஒவ்வொரு மனுஷனும் இந்த 2ல எதுக்கோ ஒண்ணுக்கு பயப்படுறான். நம்ம எதுக்கு அதிக மதிப்பு கொடுக்கிறோமோ அதுக்கு தான் நம்ம பயப்படுவோம். வசனம் சொல்லுது, கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். அந்த பயப்படுறதுனா என்ன? சூழ்நிலை, மனிதர்களுடைய வார்த்தைகள், இதற்கு எல்லாம் அப்பாற்பட்டு தேவனை பெரிதாக பார்ப்பதுதான் தேவனுக்கு பயப்படுகிற பயம். இந்த பயம் ஒரு மனுஷனுக்குள்ள இருக்கும்னா மத்த எல்லா பயங்களும் அவனை விட்டு விலகும். அப்போ அவருடைய வேருக்கும் சாருக்கும் நம்ம பங்காளிகளா இருக்கிறோம், கிறிஸ்துவுக்குள் நம்ம வேர்கொள்றோம் அப்படின்னா அவர் மாத்திரமே நிஜமாய் பார்ப்பது, அவருடைய வார்த்தையை மாத்திரமே நிஜமாய் பார்ப்பது. இயேசு எப்படி சத்துருவை ஜெயித்தார், சாத்தானை ஜெயித்தார்? அவருடைய வார்த்தைய நிஜமாய் பார்த்தார் என்று எழுதியிருக்கிறதே. இன்னைக்கு நம்ம எதை நிஜமா பார்க்கிறோம்? டாக்டர் ஒண்ணு எழுதிட்டாருன்னா அது நிஜமா தெரியுது. ஆனா அவர் எழுதி கொடுத்த வார்த்தை நமக்கு நிஜமா தெரிய மாட்டேங்குது. காரணம் என்ன? பயம். அவரை விட மற்ற காரியங்களுக்கு நம்ம பயத்தை, நம்ம மனதை செலுத்துகிறோம். ஏன்னா கிறிஸ்துவுக்குள்ள இன்னும் வேர் கொள்ளவில்லை. கிறிஸ்துவுக்குள்ள வேர் கொண்டோம்னா அந்த நேச்சர் தான் நமக்குள்ளே இருந்து செயல்படும். பேதுரு 3 முறை மறுதலிக்கிறான். காரணம் என்ன? மரண பயம், மனிதர்களுக்கு மேல பயம்.
ஒவ்வொரு ஒவ்வொரு காரியத்துக்கும் பின்னாடி நம்ம என்ன நினைக்கிறோம், இவ்வளோ தூரம் கூட இருந்து பேதுரு மறுதலிச்சிட்டானே, எல்லாரும் ஓடி போறாங்க யோவானை தவிர. காரணம் என்ன? மரண பயம். ஒவ்வொரு எவ்ரி ஆக்ஷன், எவ்ரி சின் ரூட் என்ன அப்படின்னா ஃபியர். ஆனா வசனம் சொல்லுது, அன்பிலே பயம் இல்லை. 1 யோவான் 4:18 வாசிங்க. 1 யோவான் அன்பிலே 4. பயம் இல்லை. பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும். பயமானது வேதனையுள்ளது. பயப்படுகிறவன் அன்பில் பூரணப்பட்டவன் அல்ல. ம். அன்பிலே பயம் இல்லை. கிறிஸ்து நமக்கு வேறா இருக்கிறார்னா, அவர் அன்பாகவே இருக்கிறார்னா, அந்த வேர்ல நீங்க வேர் கொண்டவர்களா இருப்பீங்கன்னா, அந்த அன்பு எல்லா பயங்களையும் புறம்பே தள்ளும். எதிர்காலத்தை குறித்து, இப்ப இருக்கிற வாழ்க்கைய குறிச்சு, மனுஷங்களை குறிச்சு, இது இப்படி ஆயிருமா, அது அப்படி ஆயிருமா, இந்த பயங்கள் எல்லாம் அவருடைய அன்பு புறம்பே தள்ளும். பயமானது வேதனை உள்ளது. பயமானது எப்படியா? வேதனை. அது டார்மெண்டேஷன். அந்த பயத்துல, டிப்ரெஷன்ல, ஆங்ஸைட்டில இருக்கிறவங்க எல்லாம் கேளுங்க, தூக்கம் வராது. அது வேதனை உள்ளது. பயப்படுகிறவன் அன்பில் பூரணப்பட்டவன் அல்ல, அன்பிலே வேர் கொள்ளவில்லை. இன்னொரு வசனத்துல இருக்கும், அன்பிலே வேரூன்றி நிலை பெற்றவர்களாகி. அன்புல வேரூன்றும் பொழுது, அன்புதான் யாரு? தேவன். அவரிலே வேரூன்றும் பொழுது, அப்ப பயப்படுகிறவன் அன்பில பூரணப்படல. இன்னைக்கும் உங்களுக்கு பயம் இருக்குன்னா, இந்த அந்த அன்புல இன்னும் பூரணப்படவில்லை. அந்த பூரணமான அன்பை இன்னமும் அறியவில்லை, உணரவில்லை. He who fears is not made perfect in love. அப்ப ஏன் பயம் இருக்குது? நான் தண்டிக்கப்பட்டுருவனோ, என்னை ரிஜெக்ட் பண்ணிருவாங்களோ, ஆண்டவர் என்னை ஏற்றுக்கொள்ள மாட்டாரோ. ஆதாமுக்கு அதான் பயம். ஆண்டவர் என்னை ஏற்றுக்கொள்ள மாட்டாரு, என்னைய தண்டிச்சிருவாரு. ஆனா சிலுவையில நமக்கு ஏற்பட்ட இந்த பயத்தை நீக்கும்படியாய் அந்த தண்டனை அவரே தன் மீது ஏற்றுக்கொண்டார். பயம் இப்போ தன்னுடைய அதிகாரத்தை முழுவதுமாய் இழந்து போயிற்று. அப்ப இன்னைக்கு நீங்க யோசிங்க, எதை குறிச்சு நீங்க பயந்தீங்க? உங்களுக்கு பயம் இல்ல. உங்களை பூரணமாய் நேசிக்கிற ஒருவருடைய அந்த வேருக்கும் சாருக்கும் நீங்கள் பங்காளிகளா இருக்கிறீங்கன்னா, உங்களுக்கு பயம் இல்லைங்கிறத இருதயத்துல இருந்து நீங்க விசுவாசித்து அறிக்கை செய்ய ஆரம்பிங்க. பயத்தின் வேர் சிலுவையிலே வெட்டப்பட்டது. அவருடைய பரிபூரணமான அன்புல நம்ம நிலைத்திருக்க 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 நம்ம வெளிச்சமாய் மாறுகிறோம். அடிமைத்தனத்திலிருந்து வெளியில வர்றோம். பயத்திலிருந்து விசுவாசத்திற்கு நேராய் நாம் கடந்து வருகிறோம். இப்போ பயம் மனுஷனுடைய பார்வைய மாத்துது. தேவனை பெரியவராய் பார்க்க வேண்டிய இடத்துல பிரச்சனையை பெரிதாய் அது காண்பிக்கிறது. தேவனுடைய வாக்கு தத்தத்தை உண்மைன்னு நம்புறதுக்கு முடியாம சூழ்நிலைய உண்மையாய் காண்பிக்கிறது. அதனாலதான் பயங்கிறது விசுவாசத்திற்கு எதிரான ஆயுதமாக அது இருக்கிறது. வசனம் சொல்லுது, நாம் தரிசித்து நடவாமல் விசுவாசித்து நடக்கிறோம். பயம் தரிசித்து தான் நடக்க வைக்குது, பார்க்கறதெல்லாம் நம்புறோம். ஆனா விசுவாசம் தேவனுடைய வார்த்தையினால் நடத்தப்படுகிறது. இப்போ இன்றைக்கு இந்த பயத்தின் வேரிலிருந்து நாம் வெட்டப்பட்டிருக்கிறோம். கிறிஸ்துவின் மூலம், அந்த சிலுவையின் மூலம் விடுதலையை பெற்றிருக்கிறோம். அன்பிலே வேர்கொள்ளும்படி நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். கிறிஸ்துவுக்குள் நாம் வேர்கொள்ள அழைக்கப்பட்டிருக்கிறோம். கர்மேல் மலையில அத்தனை ஆயிரக்கணக்கான ஜனங்களுக்கு முன்பாக அக்கினியை இறக்கின எலியா ஒரே ஒரு பெண்ணுடைய வார்த்தை,
அதுவும் அந்நிய தேவனை வணங்குகிற பெண்ணினுடைய வார்த்தையை கேட்டு அவர் பயப்படுறாரு. ஆனால் அந்த பயத்துல தேவன் அவரை விடல. ஃபர்ஸ்ட் அவருக்கு ரெஸ்ட் கொடுக்கறாரு, தூங்க வைக்கிறாரு. அடுத்தது சாப்பாடு கொடுக்கறாரு, தண்ணி கொடுக்கறாரு. அப்புறம் மெல்லிய சத்தத்துல பேசி, நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரம்னு ஆண்டவர் அவன் கூட அந்த தூதன் மூலமாக பேசுகிறார். ஆண்டவர் பின்னாடி பேசுகிறார். அப்போ இன்றைக்கும் உங்களை அவர் பலப்படுத்துகிறார். இல்ல, இந்த பயம் என்னிடத்திலிருந்து உனக்கு வரவில்லை. எல்லாவற்றையும், எல்லா சூழ்நிலைகளிலும் நீங்க தேவனை பெரிதாக பார்க்க 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 அவருடைய வேறு அவருக்குள்ள நீங்க வேர் கொண்டவர்களாய் மாறுகள். நீங்க அவருக்குள்ள பரிபூர்ணம் உள்ளவர்களாய் இருக்கிறீங்கன்னு வசனம் சொல்லுது. சகல துரைத்தனங்களுக்கும் அதிகாரங்களுக்கும் அதிகாரிக்குள்ள நீங்க பரிபூர்ணம் உள்ளவர்களாய் இருக்கிறீங்கன்னா எந்த எந்த மரணம் உங்களை ஆளுகை செய்ய முடியும்? அவர் மரணத்துக்கு அதிகாரியாக பிசாசானவனை தன்னுடைய மரணத்தினால அழிச்சிட்டாரு. எல்லா துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உறிஞ்சு எடுத்துட்டாரு. இன்னைக்கு எது உங்களை ஆளுகை செய்ய முடியும்? இன்னும் இது நம்முடைய ஆழ் மனதுல பதிக்கப்படாததுதான் பிரச்சனை. நீங்க மெடிடேட் பண்ண இந்த வார்த்தைகளே தொடர்ந்து மெடிடேட் பண்ண 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 இந்த பயத்திலிருந்து நீங்கள் வெளியே வருவீர்கள். சீஷர்கள், காற்றடிக்குது, புயல் அடிக்குது, இயேசு சொல்றாரு, ஏன் பயந்து இயேசுவை எழுப்புறாங்க. ஏன் பயப்படுகிறீர்கள்? இன்னும் உங்களுக்கு விசுவாசம் இல்லையா? புயலை விட பெரியவர் அங்க படகுல இருக்கிறாரு. இன்னைக்கும் நம்முடைய வாழ்க்கையில அப்படிதான். என்ன பிரச்சனை இருக்கலாம், ஆனா அந்த பிரச்சனையை விட பெரியவர் உங்க கூட இருக்கிறாருங்கிறத நீங்க எப்போ ஆழமாய் உணர ஆரம்பிக்கிறீர்களோ இந்த பயத்தின் வாழ்விலிருந்து வெளியே வருவீங்க. விடுதலையான ஒரு வாழ்வை தேவன் நமக்கு கிறிஸ்துவுக்குள் கொடுத்து விட்டார். அதனால கொஞ்ச நேரம் அப்படியே கண்களை மூடி நம்ம ஜெபிக்க ஆரம்பிப்போம். பரிசுத்த ஆவியானவரே, என் இருதயத்துல மறைந்திருக்கிற பயத்தை எனக்கு காண்பீங்க. எது என் இருதயத்தை பதட்டப்படுத்துது? என் இருதயத்தை எனக்கு காட்டுங்க. இந்த பயத்துல இருந்து நான் வெளியே வரணும். நான் வெளியே வந்துட்டேன். ஏன்னா நான் கிறிஸ்துவின் வேருக்கும் சாருக்கும் பங்காளியாய் இருக்கிறேன். அத நீங்க சொல்லுங்க. நான் அவருக்குள்ள பயம் இல்லைன்னா எனக்குள்ள பயம் இல்லை. அவருக்குள்ள பிதாவின் மேல பூரண நம்பிக்கையும் விசுவாசமும் இருந்ததுன்னா எனக்குள்ளயும் என் பிதாவாகிய தேவன் மேல பூரண நம்பிக்கையும் விசுவாசமும் நான் வைத்திருக்கிறேன். அப்படியே கண்களை மூடி அப்படியே சிலுவை காட்சியை கற்பனை பண்ணி பாருங்க. உங்க தண்டனைய உங்க மனசாட்சி கேட்ட அந்த தண்டனையை அவர் தன்னுடைய சரீரத்தில் அவர் சுமந்தார். உங்களுக்கு சமாதானத்தை கொடுக்கும்படியான ஆக்கினை அவர் மேல வந்துருச்சு. இனி உங்க சமாதானத்தை எதுவும் திருட முடியாது. நீங்க இன்றைக்கு அவருக்கு அன்பான பிள்ளையா இருக்கிறீங்க. உங்களுக்குள்ள பயம் இல்ல. உங்களுக்குள்ள பயம் இல்ல. உங்களை எதுவும் ஆளுகை செய்ய முடியாது. சொல்லுங்க, அப்பா நீங்க என் கூட இருக்கிறீங்க, என் கூட இருக்கிறீங்க. இன்னைக்கும் என் பயம், என் இருதயத்துல இருந்த பதற்றங்கள் எல்லாத்தையும் நான் உங்ககிட்ட ஒப்பு கொடுக்கிறேன். இருதயத்தின் ஆழத்திலிருந்து அதை சொல்லுங்க. அப்பா சொல்றாரு, பயப்படாதே, நான் உன்னோடு இருக்கிறேன். அவருடைய அன்பு, அவருடைய அன்புல இருந்து நம்ம வாழ்றோமா இல்ல பயத்துல வாழ்றோமா? பூரணமான அவருடைய அன்பு, அந்த அன்பு உங்களை கைவிடவே கைவிடாது. வசனம் சொல்லுது, மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு நம்முடைய இருதயத்தில் ஊற்றப்பட்டிருக்கிறபடியால் அந்த நம்பிக்கை நம்மை வெட்கப்படுத்தாது. அந்த அன்பு நமக்குள்ள ஊற்றப்பட்டிருக்கு.
தேவ அன்பு நமக்குள்ள ஊற்றப்பட்டிருக்கு. அந்த நம்பிக்கை நம்மை ஒரு காலும் வெட்கப்படுத்தாது. அவர் சொல்றாரு, நான் உன்னை ஒரு நாளும் உன்னை விட்டு விலகவும் மாட்டேன், உன்னை கைவிடவும் மாட்டேன். இன்னைக்கும் எல்லா பயங்களையும் அவர் மேல இறக்கி வச்சிருங்க. நன்றி சொல்லுங்க. அப்பா, இன்றைக்கும் நீர் என்னோடு பேசின இந்த வார்த்தைகளுக்காக நான் நன்றி செலுத்துறேன். என்னுடைய எல்லா பயங்களையும் நீங்க சிலுவையில என்கிட்ட இருந்து உறிஞ்சி எடுத்துட்டீங்க. எனக்குள்ள இப்ப பயம் இல்ல. நான் உங்க வேருக்கு பங்காளியா இருக்கிறேன். கிறிஸ்துவுக்குள்ள நான் வேர் கொண்டிருக்கிறேன். பூரணமான தேவ அன்பு எனக்குள்ள ஊற்றப்பட்டிருக்கு. ஒரு காலம் அந்த நம்பிக்கை என்னை வெட்கப்படுத்தாது. தைரியமா நான் என் அப்பாட்ட வந்து சேரும்படிக்கு எனக்கு அப்பா பிதாவேன்னு கூப்பிடக்கூடிய புத்திர சுவிகாரத்தின் ஆவியை நீங்க கொடுத்திருக்கிறீங்க. எல்லா பயத்தையும் நான் புறம்பே தள்ளுகிறேன். ரீபாலா ஹாஷல் மெல்க்ரே ஷீபலு அது கரபா. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அப்பா, இந்த மாதத்தின் கடைசி நாளிலும் எங்களுடைய பயங்களை நாங்கள் புறம்பே தள்ளும்படி தேவன் எங்களோடு பேசின வார்த்தைகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த புதிய மாதம் விடுதலையின் மாதமாக, அற்புதங்களின் மாதமாக எங்களுக்கு நீர் தருகிறபடியினால் நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய கரங்களிலே எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். அந்த ஒவ்வொருவரையும் மனதார உங்க பிள்ளையா நான் பிளஸ் பண்றேன். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்கிறபடியினால் நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் கேட்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.